சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். வசந்தியக்கா, வருத்தப்படாதீங்கக்கா, நாங்க நீ வீட்டுக்கு கிளம்போங்க்கா. சரி மேகலை, உனக்கு நீ பிள்ளைகளை பார்க்கணும்ல, போயனி நாங்க இனி போயிட்டு வரோங்க்கா. கிட்டி மேகலை, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இறந்த வீட்டுக்கு போனாக்கி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவாவ, ஒன்றுமே சொல்லாமல் வெளியில் வருவாவ. லூஸ் மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லுவான். சரிக்கா, அப்போ நம்ம போவோம். சீர்காழி கிளம்புவா. எல்லாரும் காப்பி குடிச்சிட்டு போங்க. சரிக்கா, சரி கொண்டாங்க. ஏன் மேகலை இப்படி தீனி முட்டை மாதிரி இருக்கா? காப்பி தான் வேண்டான்னு சொல்லிவிட்டு வர வேண்டியது தானே. இக்கா, காப்பி குடிக்கணும் போல இருந்துக்கா. உனக்கு காப்பி குடிக்கணும்னா போகிற வழியில் வாங்கி தரேன், இப்போ நீ வா. எதுக்குக்கா வேஸ்டா ஒரு கப்பு காப்பி 10 ரூபா 15 ரூபா சொல்லுவான். ஏம்மா தாயே, நான் என் செலவில் உனக்கு வாங்கி தரேன் காப்பி, இப்போ போவோம். சரிக்கா, அப்போ பூஸ்ட் வாங்கி தாங்க. எனக்கு காப்பி வேண்டாம்க்கா, நாங்கள் போகிறோம். அத்தை, நீங்கள் காப்பி எடுத்துக்கோங்க. எம்மா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம்மா. அத்தை, காப்பி எடுத்து குடிங்க, உடம்புல தெம்பு வேண்டாமா? ஆமாம்மா, குடிமா. அந்த மனுஷன் இருந்தால் எத்தனை டீ குடிச்சிருப்பாவ. டீ போட்டுத்தானே ஒருத்தரம் பண்ணிட்டு இருக்கோம். சரி அம்மா, இப்போ டீ எடுத்து குடிங்க. இக்கா, நம்ம முன்ன இப்படி வடையெல்லாம் தூக்கி வச்சிருக்காவல்ல, நம்ம அவளத்தை தின்னுட்டு போயிட்டோம்னா எப்படிக்கா கண்டுபிடிப்பாவ? வடையெல்லாம் எண்ணி தான் வைப்பாவ. ஒன்னே போல எத்தனை நாள் கடைக்கு வரேன்னு சொல்லு, கலந்து திங்காமலா இருக்கும். அதே போல எண்ணி தான் வைப்பா. அவளுக்கு நீ எத்தனை வடை எடுத்துருக்கானே அவளுக்கு எல்லாமே தெரியும். மேடம், டீயா காஃபியா என்ன வேணும்? அண்ணே, எனக்கு ஒரு காஃபி. எனக்கு கொஞ்சம் சீனி போட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி பூஸ்ட் போட்டு கொண்டு வாங்க. ஏம்மா, பூஸ்ட்னாலே அப்படிதாம்மா போடுவாங்க. இல்லைண்ணே, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். ஒரு பூஸ்ட் 4 காஃபியா? ஆமா அண்ணே, கொண்டு வாங்க. எக்கா, வீட்ல பிள்ளைகளெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் நம்ம கிளம்புவோம். நானா வேண்டாம்னா எல்லாம் இந்த மேகலால தான். அவ தான் எனக்கு காப்பி வேணும், டீ வேணும், வடை வேணும்னு சொல்லி இருக்கு விட்டாளா மனுஷனை. என்ன பாத்திமாக்கா, ஒண்ணுமே பேசாம சைலண்டா இருக்கிறியா? வாங்கின அடி அப்படிலாம் எப்படி பேசுவாவ? என்ன மேகலா, நான் உனக்கு அடி தரலன்னு சொல்லிட்டு பேசுறியோ? தந்துருவியா காடி? எம்மா தாய்மார்களே, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நீங்க வடையும் திங்கண்டா, ஒன்னும் திங்கண்டா. அண்ணே, காப்பி கேன்சல். என்ன கொஞ்சம் விட்டா சண்டை வந்துடும். எக்கா, என்னக்கா காப்பி சொல்லிட்டோம்லக்கா. ஆமா, இப்ப இவ 2 டீ கடையே ஆக்குவாவ. நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணும். நேரங்கள்லாம் வீட்டுக்கு போய் சேரும். யாரும் காப்பியை குடிக்கணும், ஒன்னும் குடிக்கணும். அண்ணே, டீ வேண்டானே. பூஸ்ட் குடிக்கலான்னு சொன்னா விட்டாவல்ல, எல்லாம் இந்த பாத்திமானால தான் வந்து. எக்கா, சண்டை வந்துட்டுக்கா, நம்ம ஓடிடுவோம். ஆமா, நம்மளால இந்த வடைக்கெல்லாம் நஷ்டம் ஈடுகட்ட முடியாது, நம்ம போயிடுவோம். சீர்காழி, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு பப்ளிக் பிளேஸ்னு வேற பார்க்காம என்ன சவுட்டுக. அன்னை போல சும்மா இருப்பேன் நினைச்சிட்டியோ? இது என்ன காலுக்கிட்ட டிஸ்டர்பன்ஸா? அன்னைக்கு என்ன சொன்ன சொல்லு. பறந்து பறந்து அடிப்பா இந்த மேகலான்னு சொன்னேன். இன்னைக்கு நான் சொன்னேன், பறந்து பறந்து அடிப்பா இந்த பாத்திமா. எப்பவும் இந்த பாத்திமா வந்துட்டு அடி வாங்கிட்டே இருப்பான்னு நினைக்காத, அடி குடுக்கவும் தெரியும். அன்னை, காஃபி ரெடியா? ஏம்மா, அந்த பெஞ்சில் போய் இருங்கம்மா, இப்போ வாரேன். இந்த மேகலானி வர பார்க்காம நீ என்ன சவுட்டிட்டால? இருடி வாரேன். பறந்து பறந்தடிப்பா இந்த மேகலா. யாருகிட்ட கொய்யால
ஏமா உங்களுக்கு பில்லு 2158 ரூபா. என்னன்னே சொல்றியே? நாங்க காஃபி குடிக்கல, டீ குடிக்கல, ஒண்ணுமே குடிக்கல, முக்கியமா பூஸ்ட் குடிக்கலான்னு வந்தேன். அது என்ன கண்ணுல கூட காட்டல. எப்படினே பில்லு வந்து? ஏமா நீங்க சண்டை போட்டு உளுந்து வடை பருப்பு வடை எல்லாம் ஐயமாயிட்டு டேபிள் என்ன உடஞ்சு கிடக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2158 ரூபா பில்லு போட்டிருக்குமா. பில்லு கொடுக்குறடா இல்ல போலீஸ கூடட்டா? நைஸா எப்படியாவது நம்ம தப்பிச்சிருவோம். எங்க ஓட பாக்க இந்த மேகலாட்ட தப்பிச்சிட்டு நீ பேருவியா? அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே, நாங்க இனி இப்படி சண்டை போட மாட்டோம். எங்க வீட்டுல பணமே இல்லண்ணே. ஏமா அது டேபிள் எல்லாம் உடைச்சு போடுறதுல தெரியலையா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். என்னன்னே சொல்றீ? என்ன பனிஷ்மெண்ட்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ பனிஷ்மெண்ட் தாரேன். என் பிள்ளைகளுக்கு எப்படி முடியக்கூடிய கல்யாணம் ஆஸ்பத்திரியில் வச்சு முடிஞ்சிருக்கு. எம்மா வசந்தி, உன் மைனியார் எங்கம்மா? பிள்ளைக்கு தூக்கம் வரும்னு சொன்னாங்களா, தூங்க வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கமா. குரு அப்பா எங்க? அப்பா வெளில இருந்து பேசிட்டு இருக்கா பார்த்தா. அப்பா பேசிட்டா இருக்காவ. சரி, நீ காப்பி குடிக்கிறியாப்பா? குரு இதுல இருப்பா. குரு காப்பி குடிக்கலான்னு கேட்டேன் உன்கிட்ட. இல்ல அத்தை, நீ சாப்பிட வேண்டியதுன்னு காஃபி வேண்டாம். மாமா எங்க? என்னதுப்பா சொல்ல அந்த மனுஷனை? சாயங்காலம் ஆயிட்டுல இனி ஏதாவது கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு அதை தவிர வேற என்ன வேலை? நம்ம வீட்டில் எவ்வளோதான் விதவிதமா டீ காய்ச்சி வச்சாலும் அந்த மனுஷனுக்கு பிடிச்சிடல. ஆமா, என் பொழப்பு உனக்கு சிரிப்பா தான் தெரியும். அப்படி இல்ல அத்தை, நான் என்ன மாமாவை கூட்டிட்டு வரேன் பார்த்தேன். வேண்டாம், பசிச்சுன்னு அந்த மனுஷன் வீட்டுக்கு வரோம், அப்போ சோறை கொடுத்துக்கிடலாம். பாட்டி ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமையா, அம்மா கொஞ்சம் கஞ்சி குடிச்சாவ குரு. த்ரிஷா நீ சாப்பிட்டியா? ஆமா தான், நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி இருக்கு, சிறுபேறு கஞ்சி ஊத்திட்டு வரவா? என் பொண்டாட்டி கேட்டு வேண்டான்னு சொல்லுவேன், நான் ஊத்திட்டு வா. என்னப்பா குரு, நானும் கேட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டா. நீயே என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல, அப்படிதானே? ஏ குரு, குரு கேட்கவா கேட்கல என்ன கூடது? மைனியோ, நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் அவனுக்கு காது கேட்கவே செய்யாது. த்ரிஷா போச்சா? த்ரிஷாளுக்கும் காது போச்சு. நான் ஒருத்தி இருக்கேன்னு யாராவது சாப்பிட்டியான்னு கேட்காவளா பாரு. ஏன் செல்ல சில்வண்டு, நீ கஞ்சி குடிச்சா மக்களே? மைனிய குடிச்சா, நான் தான் அள்ளி கொடுத்தேன். குடிச்சிட்டா கேக்கா சில்லுண்டு? ஆமா, என்ன யாருமே கண்டுக்கவே மாட்டேங்க. அத்தான மாப்பிளந்த வட்டார மாதிரி ஆயிட்டாவ. என்கிட்ட பேசவே மாட்டேங்க செம்மியா. குரு, த்ரிஷா. ஆமா குரு, கஞ்சி கேட்டாம்ல, எடுத்து கொடு. அத்தான் சாப்பிடுவாங்க. நீ எடுத்து வைமா, நான் வாரேன். அன்னைக்கு காலெல்லாம் வலிக்குனே. டேபிள் எல்லாம் உடைச்சு போடச்சுல உங்களுக்கு கால் வலி தெரியலையா? அண்ணே நாங்க இனி சண்டை போட மாட்டோம்னே. சரி, அப்ப தோப்புக்காரனை போடுங்க 2 பேரும். அண்ணே இப்பவே காலெல்லாம் வலிக்கு, வேண்டாம்னே. 10 தோப்புக்காரனை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லி தோப்புக்காரனை போடுமா. உன்னால நான் கேட்டேன் பாத்திமா, என்னால நீ கேட்டா மேகலா. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டா. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டா. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டா. சரி, நீ 2 கிளம்புங்க.